ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னியோட வீடியோவில் நான் திரும்ப ஒரு மூவி ரெக்கமெண்டேஷனோட தான் வந்திருக்கேன். இன்னியோட வீடியோவில் நான் ரெக்கமெண்ட் பண்ண போகிறது ஒரு தமிழ் ரொமான்டிக்கான மூவிங்க. இன்னியோட வீடியோவில் நான் வினை தாண்டி வருவேன் என் மூவியை பற்றி தான் பேச போகிறேங்க. எனக்கு பர்சனலாக இந்த மூவி எவ்வளோ அளவுக்கு பிடிக்கும்னா, இந்த ஒரு மூவியை பார்த்துட்டு ஐ ஸ்டார்டட் கோயிங் பேக் அண்ட் லுக்கிங் ஃபார் ஆல் ஜிவிஎம் மூவிஸ். ஜிவிஎம் மூவினா இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலி எல்லாருமே கிண்டில் பண்ணுவாங்க. ஏன்னா ஜிவிஎம் மூவிஸில் பேக்ரவுண்டில் வாய்ஸ் போய்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி. பட் தெர் இஸ் ஆல்சோ ஒன் செட் ஆஃப் பீப்புள் லைக் மீ. நான் நிறைய புக்ஸ் ரீட் பண்ணுவேன். ஸோ புக்ஸில் எல்லா இமோஷன்ஸையுமே எக்ஸ்பிளிசிட்டாக எக்ஸ்பிரஸ் பண்ணிருவாங்க. ஒருத்தவங்க ஒண்ணு சொல்றாங்கன்னா, அதை என்ன மீன் பண்றாங்க அப்படிங்கிறத அடுத்த பேராகிராஃப்ல சொல்லிருவாங்க. ஸோ எனக்கு ஜிவிஎம் மூவில அந்த விஷயம் பிடிச்சிருந்தது. அந்த எமோஷன்ஸ அப்படியே மைண்ட் வாய்ஸ்ல சொல்றது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மூவிய பத்தி சொல்லணும்னா, இது ஒரு கிளீனான லவ் ஸ்டோரிங்க. இது சிம்பிளா நான் சொல்லி முடிச்சிரலாம். ஆக்சுவலி நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு பையன் அண்ட் ஒரு பொண்ணு. ஓகே. பொண்ணு இஸ் வொர்க்கிங் இன் காக்னிசன்ட் அண்ட் பையன் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா ட்விஸ்ட் அண்ட் எல்லாமே என்னன்னா, பையன் ஹிந்து, பொண்ணு கிறிஸ்டியன். இது மட்டும் தானங்க. இது காலங்காலமா நடந்துட்டு இருக்க லவ் ஸ்டோரி தானே அப்படிங்கிற மாதிரி நினைக்கலாம். ஆக்சுவலி காலங்காலமா எடுத்துக்கிட்டு இருக்கிறது தான். ஆக்சுவலி நீங்க பார்த்தீங்கன்னா, மூவிலே ஒரு சீன் இருக்குது. வெறும் லைக்னா ஹி வில் என்ன சொல்றது, காலங்காலமா இருந்துட்டு இருக்கிறது. இதுக்கு மேல என்ன சொல்லிட போறாரு அப்பா, இப்படி ஒண்ணு நடந்ததுன்னா நான் இறந்ததுக்கு அப்புறம் தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு சீன் இருக்குது. பட் எனக்கு இந்த மூவியை பார்த்ததுக்கு அப்புறம் என்ன தோணுச்சுதுன்னா, எந்த ஒரு மூவியுமே இஸ் நாட் அ மூவி பிகாஸ் ஆஃப் த ஸ்டோரி லைன். அதை எப்படி எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். நான் சொன்ன மாதிரி நீங்க இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் சீனை பார்த்தீங்கன்னா, வெரின் சிம்பு த்ரிஷாவை பார்த்துட்டு அப்படி ஒரு மேட்னஸ் ரிஃப்ளெக்ட் பண்ணுவார் அந்த மூவியில. அது அந்த ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. அவங்க அந்த மூவில எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. அவங்கள பார்த்த உடனே அந்த பியூட்டிக்கு தான் அவரு விழுவாரு. ஆனா அத எக்ஸ்பிரஸ் பண்ணாமலே ரொம்ப பியூட்டிஃபுல்லா எடுத்துட்டு போயிருப்பாங்க. அதே மாதிரி த்ரிஷாக்கும் சிம்புவ பிடிக்கும். பட் த்ரூ அவுட் தி மூவி அத அவங்க ரொம்ப ஒரு கண்ட்ரோல்டு எமோஷனா வச்சிருப்பாங்க. ரொம்ப ஐ லவ் யூ மேட்லி அப்படிங்கிறத எந்த ஒரு இடத்துலயுமே எக்ஸ்பிரஸ் பண்ணவே மாட்டாங்க. அண்ட் சர்ச் சீன்ல அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது நமக்கே வாவ் வாட் அ கேர்ள், ஹவ் கேன் ஷி டூ திஸ் அப்படிங்கிற மாதிரி சிம்புவை விட அதிகமா நமக்கே தோணுச்சுது. அதே மாதிரி பிரேக்கப் சீன் கூட ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஒரு கட்டத்துல நீ வந்துரு கார்த்திக், என்னை கூட்டிட்டு போயிரு அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. அடுத்த நிமிஷத்துல வென் ஹி திங்க்ஸ் அபவுட் இட் அண்ட் இவர் வருவாரு. நெக்ஸ்ட் டே ஃபோன்லாம் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கும் அப்படிங்கும்போது ஒரு ரிமோட் லொகேஷன்ல இருந்து டிராவல் பண்ணி வரும்போது தட் மொமெண்ட் இஸ் கான் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருவாங்க. ஆனா அந்த விஷயத்த நிறைய விஷயங்கள் என்னால ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சது. இந்த ஒரு விஷயத்த தட் மொமெண்ட் இஸ் கான். நிறைய விஷயங்கள் நம்ம இத பண்ணிரணும் அப்படின்னு நினைப்போம். பட் நிதானமா உட்கார்ந்து யோசிக்கும்போது யூ ஃபீல் இல்லப்பா இது தப்பு. திஸ் மைட் லீட் டு சம் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ கண்டிப்பா எனக்கு அந்த மூவி ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் சிம்புவ ரொம்ப கிளாஸியா சூப்பர்பா பார்த்த மாதிரி இருந்தது. அண்ட் அதே மாதிரி எண்டிங்ல வென் தே மீட் அப் அதுவும் ரொம்ப அழகா பியூட்டிஃபுல்லா போர்ட்ரே பண்ணியிருந்தது. இது இன் திஸ் வீடியோ இஸ் இன்கம்ப்ளீட். நான் இதுல மியூசிக்க பத்தி பேசலன்னா, ஒவ்வொரு சாங்குமே அவ்ளோ பியூட்டிஃபுல், அவ்ளோ பியூட்டிஃபுல். This movie was released in 2010 and this was an amazing combination between Gautam Vasudev Menon and A.R. Rahman. அந்த மேஜிக் எப்போ ரீக்ரியேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி we all are waiting. அண்ட் டெஃபினெட்லி அ மஸ்ட் வாட்ச். 2010ல ரிலீஸ் ஆனாலுமே இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா கூட இது உங்களுக்கு அவுட்டேட்டடா ஃபீல் ஆகாது. பிளசண்டான ஒரு மூவி. ஒரு காமான என்விரான்மெண்ட்ல ஃபேமிலியோட கண்டிப்பா பார்க்கலாம் நீங்க. We'll meet you up with the next video. Until then, tata bye bye.